இன்னைக்கு வந்து டெய்லர் கடைக்கு வேலை வந்தாச்சு. ஊரில் வந்து மழை பார்த்துருங்க. மழை பெஞ்சதுனால வேலைக்கு போக முடியலங்க. அதனால இன்னைக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் நேரமா யூனிஃபார்ம் நேரம்னு இன்னைக்கு இங்கே வேலைக்கு வந்தாச்சு. சும்மா இருக்கக்கூடாது பற்றிலாம். ஆ காலம் கண் போன்றது, நேரம் பொன் போன்றது. அதனால நம்ம வந்து காலத்தையும் நேரத்தையும் வேஸ்ட் ஆகக்கூடாது. நம்ம கடினமாக உழைக்கும். ஆனால் அதை மிச்சம் தரக்கூடியது கடவுள். அவருடைய இது. நம்ம உழைக்கதை உழைச்சிக்கிட்டே இருப்போம். அதாவது அவர் மிச்சம் தரலாம் போறாரு. நம்ம உழைக்கக்கூடியதை உழைச்சிட்டே இருப்போம் நைட்டும் பகலுமா. ஒரு நாள் கூட லீவு போடாது. எல்லாருமே உழைங்க, நல்ல கஷ்டப்பட்டு உழைங்க. யாரையும் தெத்தக்கூடாது, திருடக்கூடாது. உழைச்சி சாப்பிடாது தப்பே கிடையாது. நீங்கள் எந்த வேணாலும் செய்யலாம். என்ன அதனால ஒரு கைத்தொழில் கற்றுச்சிடுங்க. நீங்கள் வந்து கைத்தொழில் செஞ்சு எந்த தொழிலாவது ஒரு தொழில் கற்றுச்சிட்டு ஒரு வேலை இல்லைன்னா ஒரு வேலை செய்யுங்க. ஏமாற்ற கூடாது, தெத்தக்கூடாது, திருடக்கூடாது. தொழில் எந்த தொழிலாலும் செஞ்சு சாப்பிடலாம். அது நமக்கு என்னைக்குமே நல்லது. எல்லாரும் அதை செய்யுங்க. நீங்க என்ன சொல்ல வாரியா? சீசன் வியாபாரி நானும் சீசன் என்ன வேணாலும் செய்திருவேன். ஆமா ஆமா. இப்போ டெய்லர் சீசன், ஸ்கூல் சீசன் இருந்தது. அதனால ஸ்கூல் சீசன்ல நம்ம ஏற்கனவே நம்ம கைத்தொழில் முன்னாடி படிச்சிருக்கோம். 2012 இந்த கடையில் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ இந்த டெய்லர் வேலை கம்மியானதுனால இப்போ நான் வந்து நெல்லிக்காய், மாங்காய் அந்த மாதிரி பறிக்க விவசாய வேலைகளுக்கு போயிட்டு இருக்கேன். இப்போ வந்து மழை நேரம், இப்போ சரியா வேலை இல்லை. அதனால இப்போ நான் டெய்லர் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். சும்மா இருக்கக்கூடாது, இல்லை சும்மா இருக்கிறது தப்பு. அதனால வேலைங்க எல்லாருமே அப்படி வேலை செய்யுங்க. நம்ம நண்பர், அதாவது வீட்டில் இருந்தால் சும்மா மனசு சரியில்லாமல் இருக்கும். நமக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. இப்படி நம்ம பழைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் வந்து பேசி வாங்கியிருந்தோம்னா வேலை செஞ்சோம்னா வேலை செஞ்ச மாதிரி இருக்கும். எல்லாரையும் பார்த்து பேசின மாதிரி இருக்கும். மனசுக்கு ஒரு நிம்மதியும் கிடைக்கும். என்ன சரிதானே? அதுக்காக தான் வேலைக்கு வரேன். நிம்மதிக்காக வேலைக்கு வரேன். ஏன்னா சொந்த பந்தங்கள்லாம் எவ்வளவோ இருக்காங்க. இருந்தாலும் அவங்கவுங்க காரியம் முடிஞ்ச உடனே நம்மளை கழட்டி விட்டு அவங்க மாட்டு போயிடுவாங்க. நம்ம நண்பர்கள் தான் என்னைக்கும் லாஸ்ட் வரை நம்ம கூட இருப்பாங்க. ஏன்னா நண்பர்கள் வந்து என்னைக்கு நம்ம ஒரு கவலை எந்ததாவது அவங்ககிட்ட சொன்னோம்னா நமக்கு ஒரு ஆறுதல் 4 வார்த்தை பேசுவாங்க. நமக்கு வேலை மட்டும் கிடையாது, அவங்களுக்கு நமக்கு ஆறுதலாகவும் இருப்பாங்க. அதனால தான் நான் வேலைக்கு வந்திருக்கேன். ரைட்.